வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக காமெடி கண்டிப்பாக வீடியோ வரும். நிறைய பேர் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி லைக்கும் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பாக பண்ணி விட்டு பாருங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் விரும்பும் நபரிடம் ஒரு முறை பொய் கூறினாலும் அடுத்த முறை உண்மை கூறினாலும் அது பொய் என்று தான் நினைப்பார்கள். அடுத்தடுத்து நீங்கள் கூறக்கூடிய விஷயங்கள் அதையும் நம்ப மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உண்மைன்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அது உண்மையாகவே இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் பொய் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே பொய் ஆகிடும். முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் பொய் சொன்னது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை உண்மை நம்ப மாட்டாங்க. உங்களை ஒருத்தவங்க நம்புறாங்கன்னா தாராளமாக உண்மையை சொல்லுங்கள். என்ன பிரச்சனை வரட்டும், என்ன நடந்தாலும் சரி உண்மையை சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, அவங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கூட தான் இருப்பாங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும். ஏன்னா அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அவங்க விட்டுட்டு போகிறாங்கன்னா அப்போ அந்த தப்புக்காக விட்டு போகிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு உங்களை விரும்பியிருப்பாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த லவ்வும் அவ்வளோதான். ஒருவர் உங்களிடம் பேசும்பொழுது வெளிப்படையாக பேசுகிறார்கள், உங்களை உண்மையாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயம் அவர் உங்களை காதலிக்காக என்ற அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய யாருமே வெளிப்படையான பேச்சுன்றது இல்லை. முக்கியமாக சொல்லணும்னா உண்மையாக இருக்காங்கன்றது இங்கே 100ல் 1% 2% தான் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்பும்போது அவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியுன்ற கேள்வியெல்லாம் வரும். ஒருத்தவங்ககிட்ட வெளிப்படையாக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி இல்லை வேறு ஏதாச்சும் சம்திங் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வெளிப்படையாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இது தப்புன்னு சொல்ல முடியாது, பட் அது உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரு நபருக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அவருக்கு பிடித்தபடி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு நபருக்கு உங்களை அதிக அளவில் பிடித்துவிடும். உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, ஒரு ஆண் ஒரு பெண் யாருனாலும் இருக்கலாம், பிடிச்சிருக்கு, அவங்க லைஃப்பில் உங்களை பிடிக்கணும், உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், உங்கள் மேலே காதல் வரணும்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கு உங்களை நிறையா பிடிக்கும். அண்ட் அவங்க மேலே உங்களுக்கு நிறையா லவ்வும் வரும். இதுதான் நார்மலான விஷயம். ஆனால் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது நான் இருக்கேன்னா எனக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக இருந்தா அது எப்படி இருக்க முடியும்? அவங்களுக்கு பிடிச்சதை நான் பண்ணாதான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எனக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தால் அது முடியாது. நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நபர்கள் காதலிக்கும் நபரிடம் மொபைல் பேசும் பொழுது மட்டும் வெளிப்படையாக பேசுவார்கள், ஆனால் நேரில் சந்திக்கும் போது அப்படி பேச மாட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசும்போது ரொம்ப டார்க்காக ரொம்ப டீப்பாலாம் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது. பட் நேரில் வச்சு அந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பேசலை அண்ட் அந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணலைன்னா அவங்க ஒரு ட்ரூவான ஒரு லவ்வாக இருக்கலாம். அண்ட் உண்மையை சொல்லணும்னா ஃபோனில் என்னன்னாலும் பேசிட்டு போகலாம், ஆனால் நேரில் இருக்கும்போது அவங்களுடைய கேரக்டர் என்னதோ அதுதான் உண்மை. முக்கியமாக சொல்லணும்னா ஆன்லைன் ரிலேஷன்ஷிப் இப்போ நிறைய ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னா ஒரு 100 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அது 90-80 பேர் ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்பில் தான் சந்திச்சு லவ் பண்ணுறாங்க. முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்கள் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த இடத்துல அவனுடைய கோபத்தையும் எதையும் வெளிப்படுத்த முடியாது, நேரில் தான் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்பை அதையும் நம்பாதீங்க. ஒரு சில நபர்கள் தூங்கும் பொழுது அவரை யாராவது எழுப்பி விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அதிக அளவில் கோபமும் கடுப்பும் வெறுப்பும் அவர்கள் மீது இதற்கு காரணம் மூளையின் செயல்பாடு தான். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்குறப்போலாம் எழுப்பி விடும்போது சடார்னு நினச்சி பார்த்து மூஞ்சி அப்படியே பார்க்கும்போது உருன்னு இருக்கும் அண்ட் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய மூளையின் செயல்பாடு. நிம்மதியான ஒரு தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க எழுப்பிடும் போது கண்டிப்பாக அவங்களுடைய மூளை அந்தளவுக்கு ஒரு வேகமாகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்லையும் இது நடந்திருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இதை பண்ணியிருக்கலாம். இது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் தான், இது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் அவங்களோட லைஃப் ஃப்ரெண்ட்ஸில் இது இம்பார்ட்டண்டாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பார்ட்னர் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் தான் இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குறதுக்கும் சீதடா பாய்.